முத்தாரம்மன் வரலாறு. சம்பு என்ற தீவுக்கப்பால் 7 கடல் தாண்டி கமலை என்ற சுனை அருகே மாணிக்கத்தாலான புற்று ஒன்று இருந்தது. அதில் 5 தலைநாகம் ஒன்று பல காலம் வாழ்ந்து வந்தது. அந்நாகம் பல காலம் சேமித்து வைத்த விஷமானது ஒரு அமுத கலசமாக மாறியிருந்தது. ஒரு நாள் அந்நாகம் தன் வயிற்றில் இருந்த கலசத்தை ஈன்றெடுத்தது. விஷத்தன்மை கொண்ட அந்த 5 தலைநாகம் ஈன்றெடுத்த கலசத்திலிருந்து 7 அரக்கியர்கள் தோன்றினர். 7 அரக்கியர்களும் வளர்ந்து பெரியவர்களானதும் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்தது. அரக்கியர் 7வருக்கும் நீலன், குமுதன், ஆதித்தன் என்ற 3 மக்கள் பிறந்தனர். அரக்கியர் பூமியில் தோன்றிய காரணம் முடிந்ததும் தம் மக்கள் 3வரையும் ஒரு வனத்தில் விட்டு மறைந்தனர். அந்த வனத்தில் 3 குழந்தைகளும் அனாதைகளாக திரிந்து கொண்டிருந்தனர். அவ்வனத்தில் சக்தி முனி என்பவன் யாகம் செய்து கொண்டிருந்தான். அவன் செய்த யாகத்தில் வெளிப்பட்ட புகை விண்ணுலகத்தையே திக்குமுக்காடச் செய்தது. தேவர்களால் அந்த புகையை தாங்க முடியவில்லை. அவர்கள் பார்வதியிடம் முறையிட பார்வதியும் வனத்திற்கு புறப்பட்டு வந்தாள். அந்த யாகத்தையும் அதில் வெளிப்படும் புகையையும் அடக்கப் பெறும் முயற்சி எடுத்துக்கொண்டாள் பார்வதி. அப்போது பார்வதியின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. அதை வழித்து கீழே விட்டாள் பார்வதி. அந்த வியர்வை முத்து பூமியில் விழுந்தது. அதிலிருந்து முத்தாரம்மன் தோன்றினாள். அந்த முத்தாரம்மனை அனாதையாய் காட்டில் திரியும் அரக்கியரின் 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும்படி கட்டளையிட்டு அனுப்பினாள் பார்வதி. பார்வதியின் கட்டளையின்படி முத்தாரம்மன் புறப்பட்டாள். நீலன், குமுதன், ஆதித்தன் ஆகிய 3 குழந்தைகளும் அனாதையாய் திரிவதை கண்டுபிடித்தாள் முத்தாரம்மன். பிறகு அவர்களை வைத்து காக்க வேண்டி காண்டாபுரம் என்ற வனத்தை அழித்து அதில் முப்புற கோட்டை ஒன்றை அமைத்தாள். அதில் தன் குழந்தைகளான 3வரையும் வைத்து வளர்த்தாள் முத்தாரம்மன். அந்த 3வரும் வளர்ந்து பெரியவர்களானார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாள் முத்தாரம்மன். நீலன், குமுதன், ஆதித்தன் என்கிற 3 பேருக்கும் சந்தவாழ்குமரன், முத்துத்தம்பி, முத்துக்குமரன் ஆகிய மக்கள் 3 பிறந்தனர். முத்தாரம்மனின் 3 பேரன்களும் வளர்ந்து பெரியவர்களாயினர். தங்களின் செல்வாக்கு, சக்தி அனைத்தும் அவர்களுக்கு புரியத் தொடங்கியதும் யாருக்கும் பயப்படாமல் செயல்பட்டனர். அரக்கத்தனமான குணம் அவர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கியது. அதன் விளைவால் தேவர்களை வெறுக்கத் தொடங்கினர். தேவர்களின் யாகம், அவர்களின் போக்கு எல்லாவற்றையும் எதிர்த்தனர். 3 பேரின் தகப்பன்களும் தம் மக்களுக்கு உதவினர். தேவர்களால் முத்தாரம்மன் பேர பிள்ளைகளின் செயல்களை தாங்க முடியவில்லை. திருமாலிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர். திருமால் 3வரையும் அழிக்க எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போனது. இறுதியில் திருமால் கையை விரித்து விட்டார். தேவர்கள் ஒன்று கூடி சிவனிடம் சென்று முறையிட்டார்கள். தேவர்களுக்கு அபயம் அளிப்பதாக சிவபெருமானும் வாக்களித்தார். தற்காலிகமான மன நிம்மதியோடு தேவர்கள் கலைந்தனர். முத்தாரம்மன் பேரன்கள் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரம் பார்த்து அவர்களை அழிக்க சிவன் வந்தார். சிவனை நேரில் சந்தித்த மகிழ்ச்சியில் முத்தாரம்மனும் அவளது மகன்கள், பேரன்கள் அனைவரும் சிவனின் காலில் விழுந்து வணங்கினர். வந்த காரியத்தை மறந்த சிவன் கையில் இருந்த சூலத்தை கீழே போட்டு கை கொட்டி சிரித்தார். உடனே முப்புறமும் எரிந்து சாம்பலானது. அதில் முத்தாரம்மன் தவிர மற்றவர்கள் எரிந்து சாம்பலாயினர். முத்தாரம்மன் கடும் கோபம் கொண்டு தம் மக்களான நீலன், குமுதன், ஆதித்தன் 3வரையும் உயிர்த்தெழச் செய்தாள். சிவனிடம் சென்று அவர் செய்த கொலைக்காக தனக்கும் தன் மக்களுக்கும் கோடி வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். சிவனும் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். தம் மகன்கள் தவிர இப்பூவுலக மக்களையும் காக்க பல வரங்கள் பெற்றாள். பிறகு ஒரு வண்டியில் தன் மகன்களுடன் ஊர் ஊராகச் சென்று மக்களுக்கு நல்ல வரங்கள் அளித்து வந்தாள். பின்னர் தன் சக்தியை அங்கங்கு விட்டு மக்களுக்கு நன்மை செய்து வருகிறாள். முத்தாரம்மன் என்று சொல்லப்படுகிறது.